அடையப்பா, உயிரிழந்தவரின் வீட்டில் 2 கோடி சொத்து, 74 சவரன் நகைகள். யாருமே இல்லாம தனியா இருந்த அந்த முதியவர் யாரு தெரியுமா? கடலூர் சிதம்பரம்ல 65 வயசு பலராமன்ங்கிற இன்ஜினியருக்கு நெஞ்சுவலி. தனியா இருந்தவர் ஹாஸ்பிடல்ல சேர்ந்துட்டாரு. ஆனா சிகிச்சை பலன் அளிக்காம செப்டம்பர் 23ஆம் தேதி உயிரிழந்துட்டாரு. அவருடன் குடும்பத்தார் யாருமே இல்ல. அப்போ திடீர்னு ஒரு மேஸ்திரி வந்து அவருக்கு மனைவி, பிள்ளைகள் இருக்காங்கன்னு இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் கிட்ட சொல்லியிருக்காரு. உடனே போலீஸ் களத்துல இறங்கி பலராமன் வீட்டை திறந்து பார்த்தாங்க. அங்கிருந்ததுதான் பெரிய ட்விஸ்ட். வீட்டில் 74 சவரன் நகைகள், 1,50,000 பணம், 2 கோடி மதிப்புள்ள சொத்து பத்திரங்கள், பாதுகாப்பில்லாம கிடந்த அத்தனை பொருளையும் போலீஸ் ஸ்டேஷன் லாக்கர்ல பத்திரமா வச்சாங்க. பல நாள் தேடலுக்கு அப்புறம் சென்னையில் இருந்த பலராமன் குடும்பத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆனா அவரோட மகன், எதுவும் எங்களுக்கு வேண்டாம், உடலை நீங்களே அடக்கம் செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா கோபக்கார பலராமன் சண்டை போட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடியே குடும்பத்தை பிரிஞ்சு தனிச்சிருக்கார். ஆனாலும் இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் குடும்பத்தை சமாதானப்படுத்தி உடலையும் அத்தனை கோடி சொத்துக்களையும் கண்ணியமா ஒப்படைச்சிருக்கார். விசாரணைன்னு தேவையற்ற கேள்வி கேட்காம மரியாதையா நடந்துகிட்ட அந்த போலீஸ் டீமுக்கு ஒரு சல்யூட். காவல்துறைனா மக்களின் நண்பன், அதை உண்மையில நிரூபிச்சிருக்கிறாங்க.